சென்னை தரமணையில் தொடர் செயின் பறிப்பு சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட கொள்ளையர்களில் ஒருவரான சல்மான் ஹுசைன் இரானியிடம் விடிய நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு தகவல்கள் தெரியவந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்களை பகிரலாம். சென்னையில் தொடர் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட ஈரானிய கொள்ளையர்கள் 3 பேரை பிடித்து அதில் ஒருவர் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். நேற்றைய தினம் 2வது கொள்ளையனான அம்ஜத் மிசாமிசம் என்ற ஒரு கொள்ளையனை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். 3வதாக ஒரு கொள்ளையன் ஓடும் ரயிலில் ஆந்திராவில் வைத்து கைது செய்யப்பட்டு அவரிடம்தான் அந்த ஒட்டுமொத்தமாக இந்த 26 சவரன் நகையும் இருந்தது. அவரிடமிருந்து மீட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் அந்த கைது செய்யப்பட்ட 3வது கொள்ளையனிடம் தொடர்ந்து திருவான்மியூர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. விசாரணையில பல்வேறு தகவல்கள், இந்த கொள்ளை கும்பலினுடைய பின்னணி, எப்படி இந்த கொள்ளைகளுக்கெல்லாம் அவர்கள் திட்டமிடுகிறார்கள் என்று பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதுல 2வது குற்றவாளி நேற்று அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கிடைக்கப்பட்ட தகவலும் இருக்கிறது. இதுல அம்ஜத் மீசம் அவருடைய பெற்றோர் இருவருமே திருட்டு வழக்கில சிறையில் இருக்கிறார்கள். இந்த 2வது குற்றவாளி அவர் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். 3வது குற்றவாளியான சல்மானிடம் விசாரித்ததுல திருட்டு தொழிலில் இருந்து விடுபட்டு திருந்தி விட்டதாக உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த போலீசாரை, அதாவது மும்பையில அவர் உள்ளூர் இருக்கக்கூடிய போலீசாரை நம்ப வைப்பதற்காக தொடர்ந்து அவர் அந்த பகுதியில சாலை ஓரங்கள்ல இந்த கூலிங் கிளாஸ் வியாபாரம் செய்வது போன்ற இருந்து இருக்கிறார். அவ்வப்போது அவர் அந்த வியாபாரத்தை நிறுத்திவிட்டு திடீரென மாயமாகி விடுவார். அந்த மாயமாகக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே இவர் கூட்டாளிகளோடு சேர்ந்து ஏதோ ஒரு பெருநகரங்களுக்கு சென்று கைவரிசை காட்டி வந்திருக்கிறார்கள். அதன்படிதான் சென்னைக்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பது அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போலீசாரை குழப்புவதற்காகவும் தங்களை தங்களது கும்பலை சேர்ந்த அனைவரையும் திருட்டு செயின் பறிப்பில் கை தேர்ந்தவர்களாகவும் வழிபறி கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்ற வழிநடத்தக்கூடிய தலைமை பண்பு கொண்ட நபர்களாக ஒரு நபர் அதுல செயல்படுவார் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இதற்கு முன்பு அனுபவம் பெற்ற அந்த ஈரானிய கொள்ளை கும்பலை சேர்ந்த மூத்த திருடர்களாக அந்த நபர்கள் தான் இதற்கு முறையான பயிற்சியும் ஆலோசனைகளையும் வழங்குவார்கள் என்று ஒரு நகரத்துல போய் ஒரு திருடில் ஈடுபடுவதற்கு முன்பாகவே எப்படி செல்ல வேண்டும், எவ்வளவு மணி நேரத்துல அவர்கள் இந்த இடத்திற்கு சேர வேண்டும், எவ்வளவு விரைவாக அந்த ஊரில் இருந்து அவர்கள் திருடிவிட்டு அப்புறம் அங்கிருந்து சிக்கிக்கொள்ளாமல் அவர்கள் தப்ப வேண்டும் போன்ற பல்வேறு ஆலோசனைகளை இது போன்ற அந்த திருடர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய அந்த நபர் தான் பயிற்சி அளிப்பார், ஆலோசனை அளிப்பார் என்றும் அந்த நபர் களத்திற்கு வரமாட்டார் என்றும் தெரிவிக்கிறார்கள். அதே போல இந்த கொள்ளை கூட்டத்தைச் சேர்ந்த அந்த ஈரானிய கொள்ளை கூட்டத்தைச் சேர்ந்த இவர்களுக்கு இந்தி, அரபி, உருது, பார்சி போன்ற இந்த 4 மொழிகள் தெரியும். அதே போன்று எந்தெந்த மாநிலங்களுக்கு செல்கிறார்களோ அந்த மாநிலத்தினுடைய மொழிகளையும் ஓரளவு தெரிந்து கொண்டு ஒரு முக்கியமான வார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடிய வகையில அவர்கள் அதற்கான பயிற்சியோடு வருவார்கள் என்றும் தெரிவிக்கிறார்கள். 2 வகையில இது போன்றவர்கள் கொள்ளையில ஈடுபடுகிறார்கள். ஒன்று இது போன்ற செயின் பறிப்பு கொள்ளைகள், மற்றொன்று இவர்கள் ஒரு சுங்கத்துறை அதிகாரிகள் போன்றும் காவல்துறையினர் போன்றும் சிபிஐ அல்லது வருவாய் புலனாய்வுத்துறை போன்ற விதவிதமான பொய் சொல்லி அவர்கள் வாகன தணிக்கை செய்வது, இது போன்ற நகைகளை கொண்டு செல்லக்கூடியவர்களை கண்டறிந்து அவர்களிடம் நகைகளை போலீஸ் எனக்கூடிய நகைகளை பறிப்பது, இப்படி இவர்கள் கவனத்தை திசை திருப்பி கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு குற்றப்பாணியையும் கொண்டவர்கள். மற்றொன்று இது போன்ற ஒரு குறுகிய நேரத்தில் தொடர் சங்கிலி பறிப்பில் ஈடுபடக்கூடிய இந்த 2 வகையான குற்றங்களை செய்யக்கூடியவர்கள் என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். விசாரணை தெரிவித்திருக்கிறது. இது மும்பை பகுதியில நவி மும்பையில் இருக்கக்கூடிய அம்பிவேலி என்ற ஒரு புறநகர் பகுதியில இவர்களுடைய ஏரியா இருக்கிறது. இவர்களை பிடிக்க செல்லும் பொழுது இந்த பகுதிக்குள் யாருமே போலீசார், அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளூர் போலீசார் யாரும் உள்ளே செல்ல முடியாது என்றும், வெளியூரில் இருந்து வரக்கூடிய போலீசாரும் கூட உள்ளூர் போலீசார் துணை இல்லாமல் அங்கு சென்று அந்த கொள்ளையர்களை பிடிப்பது சிரமம் என்றும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணகுமார்.